அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2026ஆம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை முகூர்த்த நாட்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். ஞாபகமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 2026ஆம் வருடம் மார்ச் மாதத்தில் பார்த்தோன்னா 6 முகூர்த்த நாட்கள் வருது. முதலாவதா மார்ச் மாதம் 5ஆம் தேதி, தமிழ் மாதங்களில் மாசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமையன்று சுபமுகூர்த்த நாள். இது தேய்பிறை சுபமுகூர்த்தமாகும். அடுத்ததா மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று முகூர்த்த நாள். இது தேய்பிறை முகூர்த்தமாகும். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினமும் கூட. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு, மார்ச் 6ஆம் தேதி இந்த நாள் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாஸ்து நேரம் காலை 10:32 முதல் காலை 11:08 வரைக்கும் வாஸ்து நேரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாஸ்து நாள் தேவைப்படுறவங்க இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா மூன்றாவதா மார்ச் மாதம் 8ஆம் தேதி, தமிழ் மாதங்களில் மாசி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று சுபமுகூர்த்த நாள். இன்றைய தினமும் தேய்பிறை சுபமுகூர்த்தமாகும். இன்றைய தினத்தோட இன்னொரு கூடுதல் சிறப்பு, உலக மகளிர் தினமும் கூட. அடுத்ததாக மார்ச் மாதத்தில் 4வது முகூர்த்த நாள் மார்ச் மாதம் 15ஆம் தேதி, தமிழ் மாதங்களில் பங்குனி மாதம் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று முகூர்த்த நாள். இது தேய்பிறை முகூர்த்தமாகும். அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம், சர்வ ஏகாதசி தினமும் கூட. மார்ச் 15 பங்குனி 1 தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று சுபமுகூர்த்த நாள். அடுத்ததா மார்ச் மாதம் 16ஆம் தேதி, பங்குனி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையன்று சுபமுகூர்த்த நாள். இது தேய்பிறை சுபமுகூர்த்தம். இன்றைய தினம் பிரதோஷ தினமும் கூட. அடுத்ததாக மார்ச் மாதம் 25ஆம் தேதி, பங்குனி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமையன்று சுபமுகூர்த்த நாள். இது வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாகும். 2026ஆம் வருடத்தில் ஒவ்வொரு மாதத்திலையும் இருக்கக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை நம்ம பதிவிட்டிருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை, தேய்பிறை, அஷ்டமின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முக்கிய விரத நாட்களை பற்றின பதிவையும் நம்ம பதிவிட்டிருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.